அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். குறிகட்டுவான் இறங்குதுறையை புனர் நிர்மாணம் செய்வது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் ஆராய்வு. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பணம். கொள்கலன்களை விடுவிக்கும் செயல்முறையில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பினரிடம் இருந்தும் உத்தரவு அல்லது அழுத்தம் எதுவும் ஏற்படவில்லை என சுங்கத் திணைக்களம் தெரிவிப்பு. அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள கைதிக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணைகள் ஆரம்பம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் புதன்கிழமை ஜெர்மனிக்கு விஜயம். தொடர்வது முதன்மை செய்தி. குறிகட்டுவான் இறங்குதுறையை புனர் நிர்மாணம் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தீபகம் குறிகட்டுவான் இறங்குதுறையை புனர் நிர்மாணம் செய்வது தொடர்பான கலந்துரையாடல் வேலனை பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கடற்படை, இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. எரிபொருள் களஞ்சிய சாலையை மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி திறந்து வைத்தார். நிகழ்வில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகர்ண, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கர்ணிநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி, ராஜீவன், புகையிரத நிலைய அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் எமது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பொன்னான தினம் என்று கூறலாம். ஏனெனில் எமது அரசாங்கத்தின் ஒரு முயற்சியாக இந்த காங்கேசன்துறையிலே சுமார் 29-30 வருடங்களுக்கு பிறகு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஒரு சேமிப்பு தாங்கிகள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் சுமார் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட எரிபொருளை இங்கு நாங்கள் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது எல்லோருக்கும் இவ்வளவு காலமும் நாங்கள் பிற இடங்களில் இருந்துதான் எமது தேவைக்கரிய எரிபொருளை பெற்றுக்கொண்டிருந்தோம். இனி இங்கிருந்தே விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று எமது அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது இங்கே பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கலாம். உங்களுக்கு தெரியும், காங்கேசன்துறை இப்பொழுது மிக வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்ற ஒரு பகுதி. கடல் மார்க்கமாகவும் சரி, ஆகாய மார்க்கமாகவும் சரி, போகிரத மார்க்கமாகவும் சரி, வீதியாகவும் கூட இலங்கையின் எல்லா பாகத்தோடும் தொடர் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வலிகாம்பழக்கின் காங்கேசன்துறையிலே இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் தாங்கிகள் அமைக்கப்பட்டிருப்பது வடகாணானம் முழுவதற்குமே இங்கிருந்து எமது எரிபொருளை விநியோகிக்கக்கூடிய ஒரு தடையின்றி விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று முதல் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை புகையிரத நிலையத்தில் பொதிகள் போக்குவரத்து சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அத்தோடு புகையிரத நிலையத்தில் பயணிகள் ஓய்வு அறையில் நூலகம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது புகையிரத நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளும் நாட்டப்பட்டன. நிகழ்வில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி, ராஜீவன், போக்குவரத்து நிலைய அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். காங்கேசன் துறை என்பது எதிர்காலத்தில் பெரிய தொழில்பேட்டை என்று உருவாகப் போகின்றது. அது மாத்திரமல்ல, விமான நிலையம் புதுப்பிக்கப்பட போகின்றது. அதே போன்று இங்கே இருக்கின்ற துறைமுகங்கள் புதுப்பிக்கப்பட போகின்றது. அந்த வேளையில் தான் எங்களுடைய புகையிரத திணைக்களத்தினுடைய பாரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் முகாமித்துவம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவை நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கு புகையிரத சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்து சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் விமான சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தொழில்பேட்டையை உருவாக்குவது நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் இவைகள் அனைத்தும் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. அப்போ அந்த துரிதமான நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் இது பார்க்கின்றோம், வேறு எதுவுமல்ல. விசேடமாக இதனால் வரைக்கும் இந்த பிரதேசத்திலிருந்து அல்லது யாழ்ப்பாணத்தை கைவிட்டு வெளியே போக வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுடைய தோழர் தோழிகள் அல்லது சகோதர சகோதரிகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு இந்த நாட்டில் வாழ முடியும், வாழக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலஸ்தானமாக, ஒரு தலைமையகமாக இன்றைக்கு காங்கேசன் துறை மாறி வருகின்றது. அதனால் இந்த காங்கேசன் துறைக்கு அந்த 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 நிலைமையின் கீழ்தான் இன்றைக்கு விசேஷமாக வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவே இன்றைக்கு எங்களுடைய புகையிரத சேவை இருக்கின்றது. அப்போ அந்த புகையிரத சேவைக்கு கடந்த 35 வருடங்களாக ஒரு பக்கம் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கின்றது. 35 வருடங்களுக்கு முன்னர் இருந்த சேவைகள் இன்னும் தொடரப்படாமல் இருக்கின்றது. அதில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த பார்சல் கவுண்டர். அப்போ அந்த பார்சல் கவுண்டரை இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதன் மூலமாக இன்றைக்கு இங்கு இருக்கின்ற பொருட்களை தென்னிலங்கைக்கு அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்புவதற்கு ஏதுவான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சூழல் காரணமாக இன்றைக்கு புகையிரத சேவைக்கும் புகையிரத நிலையத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் ஒரு பொக்கிஷமான காலத்தினுடைய உருவாகின்ற ஆரம்ப அடித்தளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் புகையிரத சேவையில் பாதிக்கப்பட்டது. அதன்பின் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி காங்கேசன் துறை வரைக்குமான புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் பயணிகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட சேவையாக இருந்த நிலையில் இப்போது இன்று முதல் நாங்கள் பார்சல் மட்டுமல்ல, மோட்டார் சைக்கிள் அதற்குரிய சரியான ஆவணங்களுடன் இங்கிருந்து வேறு புகையிரத நிலையங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். அந்த சேவையை மக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இன்று முதல் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. காங்கேசன் துறை கிளையினரால் இங்கு ஒரு நூலகம் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதை விடவும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் தனியார்னாலும் சில அமைப்புகளாலும் எங்களுக்கான அந்த பிளாஸ்டிக் பாட்டில் கேஜும், அதாவது கூடும் ஏனைய கழிவாளிகளும் எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. கொள்கலன்களை விடுவிக்கும் செயல்முறையில் எந்தவொரு 3ஆம் தரப்பினரிடம் இருந்தும் உத்தரவு அல்லது அழுத்தம் எதுவும் ஏற்படவில்லை என சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை சுங்க திணைக்களம் இன்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தியது. இங்கு கருத்து தெரிவித்த சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருக்குட, குறித்த கொள்கலன்களில் சட்டவிரோதமான அல்லது சந்தேகத்துக்கிடமான எதுவும் கொண்டுவரப்படவில்லை. அந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு முன்னர் இறக்குமதி ஆவணங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்து இந்த கொள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சுங்க திணைக்களம் பின்பற்றிய நடைமுறைகளால் குறித்த கொள்கலன்களில் எந்தவித சட்டவிரோத பொருட்களும் இல்லை. இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கொள்கலன்களில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள், பிளாஸ்டிக், நூல் வகைகள், இரசாயன பொருட்கள், மோட்டார் வாகன உதிரிப்பாகங்கள், விலங்கு உணவு, இயந்திர வகைகள், பூச்சிக்கொல்லிகள், சீமெந்து, இரும்பு குழாய்கள், உரம், பலகை போன்றவைதான் இருந்தன. இந்த கொள்கலன்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தும் சீனாவில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவை. இது தவிர இந்தோனேஷியா, ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, தென்கொரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகளில் இருந்தும் இந்த கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன. இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் போது நாங்கள் பின்பற்றிய நடைமுறைகளால் இறக்குமதியாளர்கள் சுங்கத்துக்கு அறிவித்த பொருட்கள் மட்டுமே இந்த கொள்கலன்களில் இருந்தன என நாங்கள் நம்புகின்றோம். இந்த பொருட்களை விடுவிக்கும் இறக்குமதி ஆவணங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்த பின்னரே இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன. கடந்த காலத்தில் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருந்தன. ஆயுதங்கள் இருக்கலாம், தங்கம் இருக்கலாம் அல்லது போதைப் பொருட்கள் இருக்கலாம் என்று கூறப்பட்டது.
ஆனால் நாங்கள் பின்பற்றிய இந்த நடைமுறைகளால் இந்த கொள்கலன்களில் அவை எதுவும் இல்லை என நம்பிக்கையுடன் கூற முடியும். எவ்வாறாயினும் இது தொடர்பாக பெரும் விவாதம் எழுந்துள்ளதால் இலங்கை சுங்க திணைக்களம் இதற்காக ஒரு பிந்திய தணிக்கை நடத்த முடிவு செய்துள்ளது. இதற்காக பிந்தைய முடிவு பிரிவு ஏற்கனவே தணிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் நிதியமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட உயர்மட்ட குழு ஒன்று இந்த முழு செயல்முறையையும் விசாரித்து வருகின்றது. சுங்க பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் இந்த குழுவிடம் சென்று விளக்கங்களை அளித்துள்ளனர். மேலும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கும் நாங்கள் விவரங்களை வழங்கியுள்ளோம். எனவே எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் செயல்முறையில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பினரிடமிருந்தும் உத்தரவு அல்லது அழுத்தம் எதுவும் ஏற்படவில்லை. அதை நான் உறுதியாக கூற முடியும். 2025 ஜனவரி 18 அன்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பாகவே இந்த விவாதம் எழுந்தது. அன்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் 180 இறக்குமதியாளர்கள் இருந்தனர். இவர்களிடமிருந்து 234 சுங்க ஆவணங்கள் எங்களுக்கு கிடைத்தன. அதன் மூலம் நாங்கள் 309 கொள்கலன்களை விடுவித்துள்ளோம். மொத்தம் 371 கொள்கலன்கள் இருந்தன. அதில் 62 கொள்கலன்கள் எங்கள் தரவு முறைமை மூலம் தானாக விடுவிக்கப்பட்டவை. மீதமுள்ள 309 கொள்கலன்களை இந்த குழு மூலம் விடுவித்தோம். அந்த இறக்குமதியாளர்களின் அனைத்து விவரங்களும் எங்களிடம் உள்ளன. அவர்களின் பெயர்கள், முகவரிகள், அவர்கள் ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் குழு யார், இவற்றை விடுவித்தவர்கள் யார் என அனைத்து விவரங்களும் எங்களிடம் உள்ளன. மேலும் கொள்கலன் எண்களும் எங்களிடம் உள்ளன. இந்த அனைத்து விவரங்களையும் தேவையான இடங்களுக்கு நாங்கள் வழங்கியுள்ளோம். நாங்கள் ஆபத்து முகாமைத்துவ முறைமை மூலமாகவே எவற்றை பரிசோதிக்க வேண்டும், எவற்றை பரிசோதிக்க தேவையில்லை என தீர்மானிக்கின்றோம். முன்னர் கூறியது போல 60% கொள்கலன்களை நாங்கள் பரிசோதிக்காமல் விடுவிக்கின்றோம். ஒரு கொள்கலனை பரிசோதிக்காமல் விடுவிப்பது சுங்கத்துக்கு புதிய விடயமல்ல. இதுதான் அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கின்றது, எதிர்காலத்திலும் நடக்கும். இந்த ஆபத்து அடிப்படையிலேயே நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றோம். அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள கைதிக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளித்துள்ளவர்களின் பட்டியலில் முறைகேடுகள் இடம்பெற்றனவா என்பது தொடர்பில் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆண்டாதபுரம் மேல் நீதிமன்றத்தில் HC 692018 இலக்க வழக்கில் 2025 5 2ஆம் திகதியன்று தண்டனை சட்டக்கோவை 386 பிரிவின் பிரகாரம் அதுல சீனரத்ன என்பவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நபருக்கு 2025 5 12ஆம் திகதி வெசாக் தினத்தன்று ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் 2025 5 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நபருக்கு 2025 5 12ஆம் திகதியன்று ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பொது மன்னிப்பு வழங்கியுள்ளமை பாரதூரமான விடயமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பில் நீதி அமைச்சரிடம் வினவப்பட்ட போது அரசியலமைப்பின் 34(1) பிரிவின்படி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும். இந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படுகின்றது. அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். இத்தகைய நியமங்கள் பின்பற்றப்படுகின்ற நிலையில் தற்போது குறித்த ஒரு நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் சம்பந்தமாக நாம் உள்ளக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். இதனை விடவும் குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஜனாதிபதி செயலகமும் முறைப்பாடு செய்துள்ளது. ஆகவே விரைவில் ஆராய்ந்து உண்மையை வெளிப்படுத்துவோம் என நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மோசடி வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மோசடி வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது.
நிதி நிறுவனம் ஒன்றின் முன்னாள் மேலாளரான WM அதுல்ல திலகரத்ன 4 மில்லியன் ரூபாய் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று வந்ததாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறிப்பிட்ட தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் கைதிகளுக்கு வழங்கப்படும் வருடாந்த வெசாக் போயா தின பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட கைதிகள் குழுவில் திலகரத்னவும் ஒருவராக இருந்தார் என சிறைச்சாலைகள் பேச்சாளர் காமினி பி தேசநாயக்க தெரிவித்துள்ளார். திலகரத்ன தனித்து பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவில்லை. எனினும் அவரது தண்டனை அமைப்பு மற்றும் அபராதத்தை குறைத்தல் காரணமாக பொது வழிகாட்டுதலின் கீழ் அவர் பொது மன்னிப்புக்கு தகுதி பெற்றுள்ளார் என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடுதலை நிலையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றியது என்றும் விதிவிலக்கானது அல்லது அரசியல் நோக்கம் கொண்டதல்ல எனவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்வரும் புதன்கிழமை ஜெர்மனிக்கு விஜயம் செய்ய உள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எதிர்வரும் 11ஆம் தேதி ஜெர்மனிக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட அரசாதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த விஜயத்தின் போது ஜெர்மன் ஜனாதிபதி உட்பட அந்நாட்டின் முக்கிய அரச தலைவர்கள் மற்றும் ஜெர்மன் வாழ் இலங்கை சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை ஜனாதிபதி அனுரவின் ஜெர்மன் விஜயத்தின் போது புதுப்பிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் பரவல் அதிகரித்துள்ளது. மேல் மாகாணத்தில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய் பரவல் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அதுல லியனபத்திரன தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் இந்த நோய்கள் அதிகமாக காணப்படுவதாக தற்போது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிக்கன்குன்யா மற்றும் டெங்கு காய்ச்சலின் ஆரம்பகட்ட அறிகுறிகள் ஒரே மாதிரியாக காணப்படும் எனவும் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் வாந்தி ஏற்படக்கூடும் என்றும் வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியதோடு அறிகுறிகள் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் விரைவில் வைத்தியரை சந்தித்து தகுந்த சிகிச்சை பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் சிக்கன்குன்யா நோய் பெரும்பாலும் உடல் வலியை ஏற்படுத்துவதால் வலியை குறைக்க வலி நிவாரணிகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு விசேட வைத்திய நிபுணர் அதுல லியனபத்திரன பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஏனெனில் அவற்றை உட்கொள்வதால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதன்படி காய்ச்சல் மற்றும் வலியை குறைக்க முடிந்தவரை பாராசிட்டமால் மாத்திரைகளை பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டார். தண்ணீர், பழச்சாறு, கஞ்சி, ஜீவனி போன்றவற்றை குடிப்பதனூடாக நீரிழப்பை தடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டினார். அறிகுறிகள் தோன்றினால் அது டெங்குவா அல்லது சிக்கன்குன்யாவா என்பதை சரியாக கண்டறிய முடியாது என்றும் தொடர்புடைய நோய்களை கண்டறிய வைத்திய ஆலோசனையை பெறுவது முக்கியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். சிக்கன்குன்யா நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு சில நோயாளிகள் நீண்ட கால மூட்டு வலி போன்ற அறிகுறிகளை அனுபவிக்கக்கூடும் என்பதால் இதற்கு முறையான சிகிச்சை தேவை என்றும் எனவே வைத்திய ஆலோசனையை பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். கொரோனா பரவல் குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் அதுல லியனபத்திரன தெரிவித்துள்ளார். தற்போது பரவி வரும் கொரோனா திரிபுகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இயலுமைகள் கிடையாது. 2023ஆம் ஆண்டு மே மாதத்தின் பின்னர் கொரோனா தொற்றை சாதாரணமாக ஒரு சுவாச நோயாக உலக சுகாதார நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது.
சாதாரண சுவாச நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை காட்டிலும் வேறு எந்த அறிகுறிகளையும் கொண்டிராதமையினால் சுவாச நோய்களில் ஒன்றாக கொரோனா வகைப்படுத்தப்படுகின்றது. எனவே சுவாச நோய்களை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மாத்திரமே மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் அதுல லியனபத்திரன தெரிவித்தார். அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் சங்கம் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் சங்கம் நாளை காலை 6 மணி முதல் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது. கால்நடை வைத்தியர்களுக்கான தனியான சேவை யாப்பை தயாரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதனை நாசப்படுத்த விவசாய அமைச்சின் செயலாளர் தொடர்ந்து முயற்சிப்பதால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. இதன் விளைவாக அனைத்து அரசாங்க கால்நடை அலுவலகங்களின் பணிகளும் பாதிக்கப்படுவதுடன் மிருகக்காட்சி சாலை திணைக்களம், வனவிலங்கு திணைக்களம், துறைமுகம், விமான நிலையங்களில் உள்ள விலங்கு தனிமைப்படுத்தல் மையங்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள கால்நடை வைத்தியர்களின் சேவைகளும் பாதிக்கப்படும் என்று அரசாங்க கால்நடை வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ஒப்புல் ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். மன்னாரில் சிந்துயா, வேணுயா ஆகியோரின் மரணத்துக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 3 இன்றைய தினம் மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மகப்பேற்று சிகிச்சைகளின் போது மரணமடைந்த சிந்துயா பட்டித்தோட்டத்தை சேர்ந்த வேணுயா மற்றும் அவரின் சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் சார்பாக முன்னின்று போராடியவர்கள் 3 இன்றைய தினம் மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக பொதுமக்களை ஒன்று கூட்டியமை மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியமை உள்ளிட்ட பல பிரிவுகளில் குறித்த 3 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக பொது அழைப்பின் பெயரில் ஒன்று கூடிய பொதுமக்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெறும் பல்வேறு முறைகேடுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட போதிலும் அதை ஏற்க மறுத்த சில போராட்டக்காரர்களால் போராட்டம் வன்முறையாக மாற்றமடைந்தது. இதன்போது வீதிகளை மறைத்தும் டயர்களை கொளுத்தியும் போராட்டக்காரர்கள் சிலர் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் போராட்டத்தில் சில விசமிகள் புகுந்து போலீசார் மீதும் வைத்தியசாலை மீதும் கல்வீச்சுக்களை மேற்கொண்டு போராட்டத்தை திசை திருப்பி இருந்தனர். இறுதியில் போராட்டம் சுமூகமான நிலையில் நிறைவடைந்த போதிலும் மக்கள் சார்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட 3 பல மாதங்கள் கழித்து மன்னார் போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர். சிந்துயா மற்றும் வேணுயாவின் மரணம் தொடர்பில் விசாரணைகள் இதுவரை முடிவுறுத்தப்படாத நிலையில் அவர்களுக்கு அவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில் அவர்கள் சார்பாக போராடிய 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் காணாமல் போன சிறுவன் பாவியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் இன்று காலையில் காணாமல் போன சிறுவன் காத்தான்குடி குபா பள்ளிபாவி பகுதியில் முற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காத்தான்குடி 5ஆம் குறிச்சி ஊர் வீதியை சேர்ந்த அனல் சுலைம் அப்துஹா என்னும் சிறுவனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காலையில் வீட்டை விட்டு சென்ற இவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் பெற்றோரும் அயலவர்களும் இணைந்து தேடியுள்ளனர். இதன்போது காத்தான்குடி குபா பள்ளிவாவி பகுதியில் இருந்து சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் காத்தான்குடி 5ஆம் குறிச்சி குபா ஜும்மா பள்ளிவாயல் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரத்நாயக்கவின் தலைமையில் சென்ற போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் மீனவர் ஒருவரின் வாடி தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் மீனவர்கள் மத்தியில் இடம்பெற்ற முருகலை தொடர்ந்து நேற்றிரவு கரைவலை வாடியொன்றுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது. செம்பியன்பற்று பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது.
இதனையடுத்து குறித்த பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவெளி தொழில் செய்து வந்தவர்களை அகற்றும் செயற்பாடுகளில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கையின் போது மீனவர்களுக்கு இடையே முருகல் நிலை ஏற்பட்டிருந்ததை தொடர்ந்து நேற்றிரவு செம்பியன்பெற்று பகுதியில் உள்ள கரைவெளி வாடியொன்றுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டது. இதில் 2 லட்சம் பெறுமதியான கடல் தொழில் உபகரணங்கள் முற்றாக நாசமாகியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை ரீதியில் நடைபெற்ற பசுமை புகையிரத நிலையம் போட்டியில் திருகோணமலை புகையிரத நிலையம் முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அகில இலங்கை ரீதியில் நடைபெற்ற பசுமை புகையிரத நிலையம் என்ற போட்டியில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்ட திருகோணமலை புகையிரத நிலைய அதிகாரி மற்றும் சக ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மரநடிகை நிகழ்வும் இன்று நடைபெற்றது. திருகோணமலை பிரதேச செயலர் உள்ளிட்ட பலர் புகையிரத நிலைய அதிபர் தீனா சர்வேஸ்வரனை பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். கேகாலை நிதகஸ் மாவட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற உலக சுற்றாடல் தின நிகழ்வில் வைத்து ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவால் பசுமை புகையிரத நிலையத்துக்கான போட்டியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்ட திருகோணமலை புகையிரத நிலைய தலைமை அதிபர் தீனா சர்வேஸ்வரன் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் தமிழரசு கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்று நடைபெற்றது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட 36 உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். சட்டத்தண்ணி கேனா தவராசா முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் எடுக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தலைமையில் திருகோணமலை உவர் மலையில் அமைந்துள்ள தமிழரசு கட்சி மாவட்ட காரியாலயத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. திருகோணமலை மாநகர சபை பட்டணமும் சூழலும் குச்சவெளி, தம்பலகாமம், பெருகல், மூதூர் மற்றும் மொரவள ஆகிய பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களே சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இன்று காலை 10 மணியளவில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் MS சுமந்திரன், நிர்வாக செயலாளர் எஸ் குலநாயகம் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் மாநகர சபை முன்னாள் உறுப்பினர்கள், கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். $50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் விலையை அதிகரிக்க சீமெந்து நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. நேற்று முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் மொத்த விலை 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டாலும் சில்லறை விலையில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என்று சீமெந்து நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சீமெந்து உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே சீமெந்து விலை உயர்வுக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாட்டுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் இன்னும் நாடாளுமன்றத்துக்கோ நாட்டுக்கோ தெரியப்படுத்தவில்லை. அவ்வாறெனில் அரசாங்கம் செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா, தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்படுகின்றதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன, அவற்றின் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை, அவற்றுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைக்கப்பெற்றதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைத்ததா, அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தோம். கடந்த வாரம் பிரதமரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினோம்.
ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் எழுந்து தம்பசம் தகவல்கள் இல்லை என்றும் அதற்கு சற்று கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறினார். நாட்டில் பரவலான பேசு பொருளாக அமைந்த இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல் இல்லை என சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது. பெரிதொரு நாட்டுடன் செய்து கொள்ளப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் அவை தொடர்பான புரிதல்கள் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிய போது தம்மசம் அவை இல்லை என்ற பதிலே வழங்கப்பட்டது. எதற்காக இது குறித்து தகவல்கள் மறைக்கப்படுகின்றன? எமது கேள்விக்கு பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் பிரதமர் ஏன் அதனை புறக்கணிக்கின்றார்? அவ்வாறெனில் அரசாங்கம் செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா? தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா? நாடாளுமன்றத்தில் இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்து அவை குறித்த விவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வர முடியுமல்லவா? ஆனால் அதற்கான தைரியம் அரசாங்கத்துக்கு இல்லை. நாடாளுமன்றத்தில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பி இருக்கின்றோம். பொதுமக்களும் இது தொடர்பில் கேள்வி எழுப்புகின்றனர் என்பதை அரசாங்கமும் அறியும். மறைக்கக்கூடியவாறான உள்ளடக்கங்கள் இந்த ஒப்பந்தங்களில் காணப்படுகின்றமை கவலைக்குரியதாகும். 373 கொள்கலன்கள் விவகாரத்திலும் அரசாங்கம் இவ்வாறு தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து விடயங்களிலும் தலையிடும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயத்தில் அமைதியாக உள்ளார். அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கூறுகின்றார். ஆனால் அந்த அறிக்கையை தயாரிப்பது சுயாதீன குழுவல்ல, அரசாங்கத்தின் அமைச்சர்களே அக்குழுவில் உள்ளனர். அவர்கள் தமக்கு ஏற்றாற்போல அதனை தயாரித்துக் கொள்வர். எனவே அதில் கூறப்படும் விடயங்களை முழுமையாக ஏற்க முடியாது என அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். வவுனியா இரம்பிக்குளம் பகுதியில் தனியார் காணியொன்றில் இருந்து துப்பாக்கிகள் மீட்கப்பட்டன. வவுனியா இரம்பிக்குளம் பகுதியில் தனியார் காணியொன்றில் இருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட 2 துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இன்று காலை குறித்த காணியில் அதன் உரிமையாளர்களால் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் அகலப்பட்டுள்ளது. இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட 2 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படும் 450 ரவைகள் தென்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் ஆயுதங்களை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதேவேளை குறித்த பகுதியில் 1985 ஆண்டு கால பகுதியில் இந்திய ராணுவத்தின் முகாம் ஒன்று இயங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொலனறுவையில் நீரில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பொலனறுவை அரலகங்வில பகுதியில் உள்ள ஆற்றில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பால எல்ல ஆற்றில் நீராட சென்ற 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் இரத்தலானை பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அரலகங்வில போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் சுமார் 1200 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். ரயில் கடவைகளில் ஏற்படும் விபத்துகளில் பெரும்பாலானவை பாதுகாப்பு முறைமைகள் கொண்ட ரயில் கடவைகளில் நிகழ்ந்துள்ளதாக கோபா குழுவில் தெரிய வந்துள்ளது. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அல்லது கோபா குழு முன்னிலையில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் சமீபத்தில் அழைக்கப்பட்ட போது இந்த விடயம் தெரிய வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குழுவின் உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய பண்டார ரயில் கடவைகளில் ஏற்படும் விபத்துக்கள் தொடர்பாக ரயில்வே திணைக்கள அதிகாரிகளிடம் வினவியிருந்தார். அதற்கு பதிலளித்த ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர் நாட்டில் சுமார் 1200 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே இதன்போது கருத்து தெரிவித்த ரயில்வே திணைக்களத்தின் இயந்திரவியல் பிரிவின் மேலதிக பொது முகாமையாளர் கே ஹேவா விதாரண 5 புதிய ரயில் பெட்டி கட்டமைப்புகளை கொள்முதல் செய்ய அனுமதி கிடைத்துள்ளதாக கூறினார். அந்த ரயில் பெட்டிகள் அனைத்தும் 3ஆம் வகுப்பு குளிரூட்டப்பட்ட பெட்டிகளை கொண்டவை என கே ஹேவா விதாரண தெரிவித்துள்ளார். வேலணை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மண்டதீவு பகுதியில் கண்டல் தாவரங்கள் நாட்டப்பட்டன.
உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வேலனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மண்டதீவு பகுதியில் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் கண்டல் தாவரங்கள் இன்று நாட்டப்பட்டன. இந்நிகழ்வில் பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனைகளை கட்டுப்படுத்தல் பற்றி விழிப்புணர்வும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றாடல் தினம் பற்றிய உரைகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கான இளங்குமரன், ஜேன ரஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா, யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மகளவட்டுவான் ஸ்ரீ சக்தி விநாயகர் அறநெறி பாடசாலையின் 18வது ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இந்து சமய அலுவல்கள் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைவாக மட்டக்களப்பு கட்குடா மகளவட்டுவான் ஸ்ரீ சக்தி விநாயகர் அறநெறி பாடசாலையின் 18வது ஆண்டு விழா நிகழ்வு இன்றைய தினம் கந்தக்கோடி வித்தியாலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபண்ணா ஸ்ரீநேசன் கலந்து கொண்டார். இந்த கலாசார உத்தியோகத்தர் கானா மிதுலா, மண்முனை மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் சரஸ்வதி, முன்னாள் அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பொது அமைப்பினர் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் புதிய நிர்வாக தெரிவு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கான 2025 ஆண்டு பணிப்பாளர் சபைக்கான நிர்வாக தெரிவு பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. ஆசிர்வாதம் அமல்ராஜ் தலைமையில் மட்டக்களப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்க பிரதான மண்டபத்தில் கூட்டம் நடைபெற்றது. பணிப்பாளர் சபைக்கு 2 மகளிர் உறுப்பினர்களும் 2 இளைஞர் உறுப்பினர்களும் இயக்குநர்களாக 5 உறுப்பினர்களுமாக 9 உறுப்பினர்கள் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர். வெற்றாப்பளை கோயில் திருவிழாவுக்கான போக்குவரத்து முகாமைத்துவ திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வெற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களின் பாதுகாப்பையும் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்வதற்காக திருவிழா காலம் முழுவதும் ஒரு சிறப்பு போக்குவரத்து மேலாண்மை திட்டம் நடைமுறையில் இருக்கும் என முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பக்தர்கள் குறித்த போக்குவரத்து வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வெற்றாப்பளை கோயில் பகுதிக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் முல்லைத்தீவு மாங்குளம் சாலையில் 3வது மைல்கல் சந்தியை பயன்படுத்த வேண்டும். இந்த சந்தி கோவில் வளாகத்துக்கு வரும் அனைத்து போக்குவரத்துக்கும் முதன்மை நுழைவு பாதையாக செயற்படும். கோயில் தரிப்பிடத்தில் இருந்து வாகனங்கள் வெற்றாப்பளை சலூன் சந்தி வழியாக வெளியேறி வெற்றாப்பளை முள்ளியவளை சாலை வழியாக சந்தியம்மன் சந்தி முல்லைத்தீவு மாங்குளம் சாலையில் செல்ல வேண்டும். கேப்பாப்புலவு சாலை வழியாக வெளியேறும் வாகனங்கள் சலூன் சந்தி வழியாகவும் வெளியேறலாம். மேலும் புதுக்குடியிருப்பில் இருந்து கேப்பாப்புலவு சாலை வழியாக பயணிக்க திட்டமிடும் பக்தர்கள் முல்லைத்தீவு பிரதான சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 3வது மைல்கல் சந்தையை அடைந்து கோவில் பகுதிக்குள் சிரமமின்றி நுழைய இது மிகவும் நேரடி மற்றும் வசதியான பாதையாகும். வெற்றாப்பளை சலூன் சந்தி நுழைவு அனுமதிக்கப்படாது என்பதால் கேப்பாப்புலவு சாலை வழியாக பயணிக்க முயற்சிக்க வேண்டாம். அனைவருக்கும் பாதுகாப்பான, அமைதியான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட யாத்திரை அனுபவத்தை உறுதி செய்வதற்காக அனைத்து பக்தர்களும் வாகன ஓட்டுநர்களும் போக்குவரத்து போலீஸ் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்களுடன் முழுமையாக ஒத்துழைப்புமாறு கேட்டுக்கொள்வதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலை ரொட்டரக் கழகத்தினால் சேவை திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் மோதூர் கடற்கரை சேனை பகுதியில் அமைந்துள்ள கடற்கரை சேனை அரசினர் தமிழ் கலவன் வித்தியாலயத்தில் துவிச்சக்கர வண்டி திரைப்படம் மற்றும் பெண் மாணவிகளின் அணையாடை கழிவகற்றல் வசதி என்பன ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன. திருகோணமலை ரொட்டரக் கழகத்தின் முயற்சியில் எலிபென்ட் 8 இன் நிதி பங்களிப்புடன் குறித்த சேவைகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் பாதுகாப்பும் பள்ளி சுற்றுச்சூழல் மேம்பாடும் கல்வி வளர்ச்சியில் கணிசமான பங்கினை வகிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த சமூக சேவை திட்டமானது இப்பாடசாலை மாணவர்கள் பயனடையும் வகையில் அமைந்துள்ளது.
அந்த வகையில் குறித்த சேவை திட்டத்தின் திறப்பு விழா பாடசாலை அதிபர் விஜயசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட திருகோணமலை கழக தலைவர் தமது மாணவர்களின் கல்வி பயணத்தை பாதுகாப்பான மற்றும் வசதியான சூழலில் தொடர் செய்வது அனைவரினதும் முக்கியமான ஒரு கூட்டு பொறுப்பு என குறிப்பிட்டார். இதேவேளை பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த கழகத்திற்கு தமது நன்றியை தெரிவித்தனர். சமூக மேம்பாட்டில் இளைஞர்களின் பங்களிப்பை வலியுறுத்தும் வகையில் குறித்த செயற்திட்டம் அமைந்துள்ளது. இந்நிகழ்வில் மூதூர் பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருகோணமலை கிளப் தலைவர் மூனா சஜீவ்காந்த் மற்றும் உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், கழக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செவிப்புலன் இழந்தோர் பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் இடம்பெற்றுள்ளது. செவிப்புலன் இழந்தோர் பாடசாலைகளுக்கு இடையிலான சமாதானத்தின் போர் கிரிக்கெட் தொடரில் ரத்னானை செவிப்புலன் இழந்தோர் பாடசாலை வெற்றி பெற்றுள்ளது. குறித்த போட்டியில் கைதடி நவீன் செவிப்புலன் இழந்தோர் பாடசாலை அணியும் இரத்னானை செவிப்புலன் இழந்தோர் பாடசாலையும் மோதின. அரியாலை சனசபக நிலைய விளையாட்டு மைதானத்தில் போட்டி இடம்பெற்றது. 20 ஓவர்களை கொண்டதாக இடம்பெற்ற குறித்த போட்டியில் இரு அணிகளும் சிறப்பாக ஆடின. இறுதியில் சிறப்பான ஆற்றலை வெளிக்காட்டிய இரத்னலானை செவிப்புலன் இழந்தோர் பாடசாலை வெற்றி பெற்றது. தொடர்ந்து போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்கள் மற்றும் அணிகளுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தென்மராட்சி கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளர், தென்மராட்சி ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர், இரு பாடசாலைகளினதும் அதிபர்கள், பயிற்றுவிப்பாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி சுடரொளி விளையாட்டுக் கழகம் நடாத்திய உள்ளக துடுப்பாட்ட போட்டியில் ஆண்கள் பிரிவில் வடமராட்சி சூப்பர் கிங் அணியும், பெண்கள் பிரிவில் சுடரொளி ரேஸ் ஏஞ்சல் அணியும் வெற்றியீட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி கிழக்கு புதுத்தோட்டம் சுடரொளி விளையாட்டுக் கழகம் தனது 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தனது கழக வீரர்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட 10 ஓவர் கொண்ட மென்பந்து துடுப்பாட்ட போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று பிற்பகல் அதன் தலைவர் கீனா கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி ஆரம்பமான போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் 5 அணிகளும் பெண்கள் பிரிவில் 3 அணிகளும் விளையாடின. நேற்றைய தினம் இந்த போட்டி நடைபெற்றது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.